தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிறுகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/7/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார். என் அன்பு மகனே மகளே, ஆபிரகாம் வயது முதிர்ந்தவனாய் இருக்கும் பொழுதும் அவனை பார்த்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று கூறும் பொழுது அவர் அதை விசுவாசித்தான். இதே போன்றுதான் நீயும், அதாவது நாமும், ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் என்றால் அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். அவர் நம்முடன் இருக்கின்றார், நம் வலது பக்கத்தில் இருக்கின்றார். அவர் என்று நம்மை கைவிட மாட்டார் என்று எந்த சூழ்நிலை நமக்கு எதிர்மறையாக தோன்றினாலும் அதை நாம் நம்பாமல் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் என்னுடன் இருக்கின்றார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று ஆழ்ந்த அசைக்க முடியாத விசுவாசத்தில் நாம் காணப்படுவோம் என்றால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவன் சந்ததியை உயர்த்தினது போன்று, விரிவாக்குனது போன்று, வர்த்திக்க செய்தது போன்று நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வர்த்திக்க செய்து சகல ஜனங்களை பார்க்கிலும் நம் சந்ததியை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் ஆபிரகாமை போன்று உண்மையில் நம்பிக்கை வைக்க வேண்டும், உமது வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருந்த நாங்களும் இன்றிலிருந்து எந்த சூழ்நிலைக்கும் நாங்கள் அஞ்சாமல் உண்மை நம்பிக்கையாக இருப்போம், உண்மை விசுவாசிப்போம். நீர் எங்களுக்கு அதிசயங்களை செய்வர் என்று காத்து கொண்டிருப்போம். எங்களுடைய காத்திருப்புக்கு பதில் தந்து ஆசீர்வதித்து ஆபிரகாமின் சந்ததியை போன்று எங்கள் சந்ததிகளையும் வர்த்திக்க பண்ணி உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.